உலகை ஆச்சரியப்படுத்தியுள்ள ஈரானின் தொழில்நுட்பம். அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் ஈரான் தனது தொழில்நுட்ப வலிமையை காட்டியுள்ளது. ஈரான் செயற்கைக்கோள் இணைப்புகளையும் முடக்கியுள்ளது. ஈரானில் அரசுக்கு எதிரான போராட்டங்கள் வலுத்து வரும் நிலையில் அந்நாட்டு அரசு சிக்னல்களை தடுக்கக்கூடிய இராணுவ ஜாமர்களைக் கொண்டு ஸ்டார்லிங்க் இணைய சேவையை முடக்கியுள்ளது. மறுபுறத்தில் அரசாங்கத்திற்கு ஆதரவாகவும் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. நாடு முழுவதும் சில நாட்களுக்கு முன்பு இணைய சேவையை முடக்கிய ஈரானிய அரசு முதல் முறையாக சாட்டிலைட் இணைய சேவையும் முடக்கும் வகையில் நடவடிக்கை எடுத்துள்ளது. இது ஈரானின் தொழில்நுட்பத்தின் வளர்ச்சியைக் காட்டுகின்றது. சாதாரணமாக நாட்டுக்குள் இருக்கின்ற இணைய தளங்களை தடுப்பது என்பது சாதாரண விடயம். ஆனால் தமது கட்டுப்பாட்டில் இல்லாத சாட்டிலைட் இணைய சேவையையும் தங்களினால் தடுக்க முடியும் என்று அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் ஈரான் தனது தொழில்நுட்ப வலிமையை காட்டியுள்ளது. இதன் மூலம் ஈரான் உலகை ஆச்சரியத்திற்குள்ளாகி உள்ளது. சாட்டிலைட் இணைய சேவையை பயன்படுத்தி சமூக வலைத்தளங்களின் ஊடாக அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானிய மக்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்திக் கொண்டிருந்தமையை தடுப்பதற்கு ஈரான் இந்நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. உள்நாட்டு இணைய இணைப்பு துண்டிக்கப்படும் போது போராட்டக்காரர்கள் மற்றும் கலவரக்காரர்களுக்கு இடையேயான தொடர்பு துண்டிக்கப்பட்டு போராட்டம் மற்றும் கலவரத்தை தடுக்க வழிவகுக்கும். அந்த வகையில் சில நாட்களுக்கு முன்பு இணைய சேவை முடக்கப்பட்ட நிலையில் இந்த முடக்கம் செயற்கைக்கோள் இணைப்புகளையும் எட்டியுள்ளது. ஸ்டார்லிங்கின் அப்லிங்க் மற்றும் டவுன்லிங்க் போக்குவரத்தில் ஆரம்பத்தில் சுமார் 30% பாதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இது சில மணி நேரங்களுக்குள் 80%த்திற்கும் மேலாக விரைவாக அதிகரித்தமையும் குறிப்பிடத்தக்கது. முந்தைய முடக்கங்களின் போது இருந்ததை விட ஈரானில் ஸ்டார்லிங்க் ரிசீவர்களின் பயன்பாடு இப்போது மிக அதிகமாக உள்ளது என்று டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் கூறியுள்ளது. ஈரான் அரசு ஸ்டார்லிங்க் செயல்பட அங்கீகாரம் வழங்காத போதிலும் ஸ்டார்லிங்க் ரிசீவர்களின் பயன்பாடு அதிகரித்துள்ளது. இதனால் அந்த சேவையை வைத்திருப்பதும் பயன்படுத்துவதும் சட்டவிரோதமாக கருதப்படுகிறது.